வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு மீல் ப்ரெப் இது. இதை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஒரு 11 o'clock ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைனா டின்னர் ஆப்ஷன்ஸாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூரோப்பியன் ஸ்டைல், ஒரு கான்டினென்டல் ஸ்டைல்டு ஒரு டிஷ் இது. இது வந்து பேசில் ப்ளூபெர்ரி யோகர்ட். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வெரி ஹை கண்டென்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால இட்ஸ் ரியலி அ மஸ்ட் ட்ரை. இது வந்து ரொட்டீனாக நிறைய நம்ம சியா சீட்ஸ் வச்சு நம்ம நிறைய பார்ப்போம். இப்போ நான் வந்து பேசில் சீட்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நான் இந்த பேசில் சீட்ஸும் எடிபிள் தாங்க. அண்ட் இதை என்ன ரெசிபின்னு அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். மில்க், பேசில் சீட்ஸ், ப்ளூபெர்ரி, தயிர், ஆமண்ட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், ஏப்ரிகாட்ஸ், பிஸ்தாச்சியோ, கிஸ்மிஸ். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து தயிரையும் ப்ளூபெர்ரியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி எடுத்து, இது வந்து ஃப்ரோசன் ப்ளூபெர்ரிஸ். நீங்கள் ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரியும் எடுத்துக்கலாம், ட்ரைடும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஃப்ரோசன் ப்ளூபெர்ரிஸ். ஸோ இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதை. ஓகே, இப்போது நான் இந்த ரெசிபிக்கு ஏற்கனவே நான் வந்து நம்ம வந்து பேசில் சீடையும் மில்கையும் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஊறி நல்லா ஃப்ளஃபி ஆகிருக்கு இந்த பேசிலும் சியாவும். நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக மில்க் யூஸ் பண்ணலாம், ஈவன் பிளெயின் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு இந்த மாதிரி இது வந்து இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஈவன் ஜஸ்ட்டு ஓவர் நைட்லாம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லாவே ஃப்ளஃபி ஆயிரும். ஓகே, இதை நல்லா அப்படியே கலக்கி விட்டுருங்க. இதை அப்படியே நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எந்திருந்தோடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கூட இது ரெடி ஆயிரும் அது. ஸோ நான் இந்த உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஏற்கனவே வந்து கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இதோடு வந்து நம்ம எப்படி இந்த டிஷ்ஷை எடுத்துக்கலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஊற வச்ச பேசில் சீட்ஸை இதோட ஆட் பண்ணிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், ஏப்ரிகாட், பிஸ்தா அண்ட் கிஸ்மிஸ். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து யூ ஹவ் ரெடிட் யுவர் செல்ஃப் சச் ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான ஒரு ரொம்ப யம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீல் இது. ஸோ அதனால் டூ டெஃபினெட்லி ட்ரை இட் அண்ட் சி. அண்ட் ரொம்ப யம்மியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய ப்ளூபெர்ரி. இப்போ வந்து ப்ளூபெர்ரியில் வந்து அவ்வளோ நிறைய நிறமிகள் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம நிறைய டென்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டென்ஷன் ஆனால் ஒன்றுனா நெத்தியில் சுருக்கங்கள் வருது, அதே மாதிரி முகத்தில் சுருக்கங்கள் வருது, நரை முடி தெரிவது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய, அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வெளியில் தெரியுது, உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து உடம்பு அப்படியே பிபி ஏறும், அந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வராமல் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ங்கிறது செல்கள்லாம் வந்து செல் அணுக்கள்லாம் வந்து எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுனால் பாதிக்கப்படும் போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதை போய் அதுக்கு ஒரு அப்படியே ஒரு நிறமிகளை கொடுத்து 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 அதை இமீடியட்டாக சரியாக்கி டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறது தான் இந்த நிறமிகளோட வேலை. ஸோ இந்த எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு மீல்லையும் கொஞ்சம் 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 நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ நம்மளுக்கு அது ரொம்ப நல்லது அது. ஸோ அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எடுத்துருக்கிறதோ பேசில் சீட், அது ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதே மாதிரி ப்ளூபெர்ரிஸ் ஆந்தோசைனினும் ஃபைட்டோசைனினும் நிறைஞ்ச ஒரு இது, ப்ளஸ் சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர் எல்லாமே அதில் இருக்குது. இன்னொன்று வந்து என்னன்னாக்கா நம்மளுக்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸும் நிறைய இந்த ரெசிபியில் இருக்கிறனால நல்லா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் கட் ஃப்ரெண்ட்லியான தயிர்,
அண்ட் தென் மில்க் ஆல்சோ இஸ் தேர். ஸோ இப்போ இது வந்து டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னாக்க வந்து இப்போ நம்ம இதையே வந்து ஒரு தேங்காய் பால் ஆட் பண்ணணும், வீகனைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து வீகன் தயிர் இருக்குது இல்லையா, லைக் கேஷ்யூ நட் தயிர் இல்லைன்னா ஆமண்ட் தயிர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு. ஸோ இந்த இல்லைன்னா சிக் பீஸை வச்சு கூட தயிர் செய்கிறாங்க. ஸோ வீகன் தயிர் வந்து ரெடிமேடாக கூட கிடைக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேசில் சீட் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ரிச் இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஆல்சோ நியூட்ரிட்டிவ் ஃபைபர்ஸ் இதில் இருக்கிறனால வந்து இதை நீங்கள் எந்த ஒரு ரெசிபியில் கூட இதை சும்மா சின்னோண்டு ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் கோன் ஒரு டேஸ்ட் எதுவுமே மாற போகிறதில்ல, மாற்றாது இந்த பேசில் சீட். இன்ஸ்டெட் உங்களுக்கு நியூட்ரிட்டிவ் பூஸ்டாக தான் அது உங்களுக்கு செயல்படும். எங்கெங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாயசம் பண்ணாலும் சரி, ஒரு புட்டிங் பண்ணாலும் சரி, கொஞ்சோண்டு நீங்கள் வந்து பேசில் சீட்ஸை ஆட் பண்ணிங்கனாக்க நீங்கள் அதை ரொம்ப நல்லா அதை யூஸ் பண்ணலாம். சிமிலர்லி வித் சியா சீட் ஆல்சோ, ரெண்டுமே நியூட்ரிட்டிவ் பவர் ஹவுசஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டூ ட்ரை திஸ் ரெசிபி. ஐம் ஷூர் யூல் ரியலி என்ஜாய் இட். அண்ட் நாங்கள் உங்களுக்கு வில் மீட் அகேன் டுமாரோ வித் yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி.